I think we should kill all men. But I like having sex with them. ஓகே, இந்த வீடியோ என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு திருப்பி இருப்பீங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. ஸோ அதனால இந்த வீடியோ என்னன்னு சொல்ல தேவையில்ல, இன்ட்ரோ கொடுக்க தேவையில்ல. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தா நான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் பேசணும், நீ பாட்டுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதான். இதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமே. சரி, ஓகே. ஒரு வீடியோ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி காட்டுறாங்களா, ஒரு டைகரோட சிம்பிள் போட்டு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒன்று பேசியிருக்கோம். சென்னையில் ஒரு கிளப் இருக்கும். அதில் வந்து பெரிய பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. முக்கியமான நிகழ்வுகள்லாம் கலந்துரையாடலாம். ஐ மீன் ஃபியூச்சரில் அவங்க நடிக்கோட படங்களை பற்றிலாம் ரகசியமாக பேசிப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா மீட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கூரை இடிஞ்சு விழுந்து மணிப்பூரை சேர்ந்தவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒரு மாதிரி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. நியூஸ் பார்த்துருப்பீங்க, பழைய சேனலில் போட்டிருப்பேன். வேணா கிடச்சிச்சுன்னா எடுத்து லிங்க் வேணா கீழே போடுறேன். நீ என்ன முழு சட்டை மாதிரி பேசிக்கிறேன். சரி, ஓகே. நல்லா ஃபுல் ஃபார்மில் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சீரியஸாக பேசலாம். ஓகே, இது ஒரு பிராமண பெண் ஒரு சமூகத்தில் எப்படி சேஞ்ச் ஆகிறா ஸ்கூல்ல இருந்து அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஐ மீன் பகுத்தறிவு பகலவர்கள் கூட்டம் இருக்குல்ல, வெங்காயத்துக்குள் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சு சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த டீசர்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சாதாரண பிராமண மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி சேர்ந்து ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது. கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் என்னமோ வந்து நம்ம மூஞ்சி அழிஞ்சு போச்சு, வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுன்ற மாதிரி நினைக்கிற ஒரு குரூப் தான் டீனேஜர்ஸ்லாம். நான் அப்படி யோசிச்சவன் தான். ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலும் ஐயோ ஆத்தாடின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். சிம்பிளான ஒரு மெடிசன், ஒரு ரெமெடி சொல்கிறேன். என்ன ரெமெடி அப்படின்னா, வச்சிரு முடிஞ்சு வச்சு ஐயோ கர்மம். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும், சிம்பிள். தூங்க போகிறப்ப அதை எடுத்து வச்சுட்டாலே காலைல 2 நாளில் சரியாயிடும். இவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம். பண்ணிட்டு இருந்தோம். இதை நான் எங்கேருந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பூனையோ நாயோ அடிபட்டுச்சுன்னா நகையே சரி பண்ணும். ப்ரோ இப்போ எதுக்கு ப்ரோ கண்டென்ட் விட்டு வெளியே போகிறேன், மொயின் கோருக்கு போகிறோம். சரி, டீனேஜருக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க. அற்புதமான காவியம்னு சொல்லலாம். யாருக்கு அப்படின்னா, பகுத்தறிவு கூட்டத்துக்கு, கருப்பு சட்டை கூட்டம் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காவியம். நமக்கு அது வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிராமண பெண் மாதிரி காட்டிட்டு அவங்க வந்து ஒரு சமூகத்துக்குள்ள போகிறாங்க. இந்த சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பையங்க பசங்களாம் இந்த பொண்ணை கண்டுக்க மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க. பிம்பிள்ஸ்ல இருந்து கொஞ்சம் அக்லியா ஒல்லியா ஒரு மாதிரி இருக்காங்க. தலையெல்லாம் என்ன செய்வி ஒரு மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மாடர்னாக இல்லை. இந்த சமூகத்தை பார்த்து என்ன மாதிரி இவங்க மாறுறாங்க அப்படின்னா, புரட்சி பெண்ணா மாறுறாங்க. இதை எப்படின்னா, அந்த ஈவேரா அவங்க குரூப்லாம் சொல்லிச்சுல்ல, இப்போ பெரியார் மட்டும் இல்லைன்னா ஒரு பொண்ணா சொல்லுது. இப்போ ரீசெண்டாக பெரியார் இப்போ இருந்தால் யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, நான் பண்ணிப்பேன்னு சொல்லுது ஒரு டீனேஜ் பொண்ணு. 90s கிட்ட இன்னும் கல்யாணம் ஆகலை. தெரியும் தானே உனக்கு, மேடை கிடச்சிருச்சுன்னா, மைக்கு கிடச்சிருச்சுன்னா, இப்போ கையில் காசு கொடுத்துட்டாங்கன்னா என்ன வேணா பேசுறது, என்ன கருமாந்திரம். சரி, ஓகே. இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கன்றாவியெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. என்னைக்கு இந்த மாதிரி கருப்பு சட்டை கூட்டம் அன்னைக்கெல்லாம் மேடையை நேரி இந்த மாதிரி கன்றாவியாக பேசும்போது நீ கேட்டுக்கு இருந்தியோ, அன்னையில அவ்வளமோ நான் யாரையுமே இந்த மேலே தலைமையில் இருக்கவங்க பேசவே மாட்டேன். ஏன் காரணம் என்னன்னா, கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இந்த டீசர் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ கொடூரமான டீசருங்க. சீரியஸ்லி இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. இது பயங்கரமான ஒரு இம்பாக்டை கொண்டு வரும் சமூகத்தில். இந்த 90mm ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, படம் பார்த்தாங்க. பொண்ணுங்களாம் குடிக்க சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த படத்தை பார்த்துட்டு எவ்வளோ பொண்ணுங்க வந்து இதெல்லாம் நார்மல் ஆகிட்டு இப்போ கிளப்பு பப்புக்கெலாம் போக ஆரம்பிச்சாங்க. ஒரு பொண்ணு குடிச்சிட்டு போலீஸ்காரங்களோட சண்டை போட்ட மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க சமூகத்தை? இந்த பகுத்தறிவு பகலவர்கள் கூட்டத்தில் சேர்ந்து பெண்களுக்கு ஆப் கட்டிங் விட்டுட்டு கர்ப்பப்பையெல்லாம் பிச்சு தூக்கி போட்டுனா, நீங்கள் சொன்ன அந்த பகுத்தறிவு கூட தலைவர்கள்னு சொல்லி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களா? அவங்க வீட்டில் யாருமே குழந்தை பத்துக்கலையே, அவங்க வீட்டில் யாருமே பெண்கள் வந்து பாப் கட்டிங்லாம் வெட்டிக்கலையே. தலைவர்னு சொல்கிறாங்களே, இவங்க சொல்கிறாங்களே இதுதான் எங்கள் தலைவர், எங்கள் கொள்கை தான், பெண்கள் ஃப்ரீடமாக இருக்கணும், பாப் கட்டிங்லாம் வெட்டிக்கணும், கருப்பு சட்டை போட்டுக்கணும், தாலி போடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்படி சொன்ன தலைவர்கள்னு சொல்லி பிம்பமாக வீட்டில் வச்சு கும்பிட்ற நீங்கள், அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் யாராச்சும் இந்த மாதிரி இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க வீட்டில் பெண்களுக்கு நாகரிகம் கலந்து, இந்த சத்யராஜ் எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அவரும் அப்படியே பெரியார் பேசணும்னு அப்படியே கதறிக்கிட்டு வராப்புல கட்டப்பா. இந்த பாகுபலி கட்டப்பா ஓடி வந்து கதறாப்புல. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வீட்டு பையனுக்கு அந்த குடும்ப வழிமுறைகள் படி பிள்ளையாரை வச்சு வழிமுறைகள் அப்படி ஆகம விதிப்படி கல்யாணம் நடத்துறாப்புல. நாங்கடா டேய், யாரா காயடிக்கிறீங்க? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிருக்க பத்தியா? உன்னையே தான் செருப்பு கட்டி சத்தம். நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட ஜென்ரேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் தாத்தா பாட்டி கொள்ளு பாத்து எல்லாரும் வேடிக்கை பார்த்தீங்க பாருங்க. அதனால நீ தைரியமாக பேசிட்டு தர்றாங்க. ஓப்பனாக வந்து நம்மளை என்ன பண்ணிடுவோம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்துலேயுமே அதிகாரத்தில் நாம தான் இருக்கோம். நம்மளை கேள்வி இங்கே எவன் இருக்கேன்ற தைரியத்தில் தான் அவன் வீட்டு பிள்ளைலாம் சேஃப்டியாக பண்ணிட்டு இந்த மாதிரி படங்கள் ட்ரெயிலர் இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா விஜய் சேதுபதி. அந்த ஆளுக்கு வரேன். மக்கள் செல்வம் யார் மக்கள் செல்வம்னு உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, மறந்துடுறாங்க. ஸோ
ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இப்படி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீ ப்ரொமோட் பண்ணி விடுவ. நீ எல்லாம் மக்கள் சொல்ல மக்கள் கூட போய் முத்தம் கொடுத்து எடுத்துட்டேன்னா நீ பிரியும். சரி இதை விட்டுரு. இதை எடுத்தது யாரு? வெற்றிமாறன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. வெற்றிமாறனுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா? உங்கள் வீட்டில் மனைவி இல்லையா? என்னங்கடா படம் எடுக்கிறீங்க? கருமாந்திரம் படிச்சீங்களா? ஒரு அந்த டீசர்ல இப்போ ஒரு மாதிரி இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏதோ பிராமண பண்ண பேசிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போறாங்க. கருமம். இது ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்க பெண்களை குறிச்சது. இது என்ன பிராமண பெண்? இதுலயும் ஒரு அரசியலா? கருமாந்திரங்களா? இது எனக்குலாம் வர்ற கடுப்புன்னு நான் அப்படியே அசிங்கமா பேசி விட்டு போயிருவேன். சின்ன பசங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க தான் பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த டீனேஜர் பசங்க நாங்களே என்ன யூடியூப்ல என்ன பேசணுன்றதை யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. நீங்களாம் பெரிய ஆளுங்களாடா. நீங்களாம் பகுத்தறிவு கூட்டத்தில் ஊர்னவங்க தானடா. அந்த கருப்பு சட்டை போட்ட குரூப் எல்லாமே பாரு என்ன மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க. வாழைன்னு ஒரு படம் எடுப்பாப்ல பாரஞ்சித். உங்களுக்குலாம் பொம்பளை பிள்ளைகள் இல்லையாடா வீட்டில்? எல்லா வீட்லையும் பொம்பளை பிள்ளை இருக்கு இல்லை. எப்படி இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? உனக்கு அஜெண்டாக்கு வேலை செய்யணும், உனக்கு காசு கிடைக்கணும்னா என்ன வேணா பண்ணுவீங்களாடா? யாருன்னா நீங்களா? இதைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள். இந்த பகுத்தறிவு பெரியார் பிம்பம் வந்து இப்படிதான் சொல்லி கொடுத்து வழி நடத்துச்சுன்னு சொன்னாங்க. இல்லை இதுக்கு நீ எங்க சான்று தேடிட்டு இருக்க? சொல்றாங்க எல்லாருமே பெரியார் இப்படி பேசணும்னு இருக்கு. சான்று இருக்கா? சான்று இருக்கா? சான்று எதுக்கு? சாட்சி இவங்களே இருக்காங்களே. இவங்க நடந்துக்கிற விதத்தை பாரு, இவங்க எடுக்கிற படத்தை பாரு, இவங்களுடைய வழிமுறைகளை பாரு, இவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தை பாரு. ஒரு ஓகே கூல். இவங்களை யார் யாரெல்லாம் ஈவராவை தூக்கி பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நோட் பண்ணிப்பாரு. இந்த சுந்தரவல்லின்னு ஒரு அக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அக்காவெல்லாம் பாரு, அந்த அக்காவோட நடந்துக்கிற விதங்கள்லாம் பாரு, அவங்களை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்களை கவனிங்களேன். இவங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய பேக்ட்ராப்பை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். சீரியஸ்லி நிறைய விஷயம் கிடைக்கும். இவங்க தான் பகுத்தறிவு பகலவர்கள். என்னங்கடா கருமாந்திரம் பிடிச்சவங்க. ஒரு நாகரிகம்ன்றது கட்டமைப்புன்றது வந்து உன்னை அழிக்கிறதுக்கு தான்ன்றது இப்போ புரியுதா? பகுத்தறிவுன்னு சொல்லி எங்க கொண்டு நிறுத்திருக்கான் பார்த்தியா அவனைய? அந்த பொருள் அந்த வீடியோல சொல்லுது. எதெல்லாம் நீங்க அடக்குமுறைன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் இனிமே கிடையாது. நம்ம எல்லாம் பண்ணுவேன். குடிப்பேன், அவன் கூட படிப்பேன், எனக்கு லஸ்ட் வேணும். ஒரு பெண்ணுக்கு விடுதலைன்னா என்னடா சொல்லுங்கடா? தயவு செய்து நான் சொல்றேன்டா, தெரியல எனக்கு தெரிஞ்சு பகுத்தறிவுன்னு நான் சொல்றது பெண்ணிய விடுதலை என்ன தெரியுமா? எங்க அம்மா தான் எங்க ஃபேமிலியில அவ்வளவு நாள் வழி எடுத்து கொண்டு போச்சு. இதான்டா பெண்ணிய விடுதலை. பைத்தியக்காரன். பாரதி சொன்ன புதுமை பண்ணி இதெல்லாம் பாரதி சொன்ன புதுமை பண்ணா கருமாந்திரம் அந்த மனுஷன் இருந்தாருன்னா அவங்களாம் யாரா நீங்க எல்லாம் கருமாந்திரம் பிடிச்சீங்க? இதை எப்படா தைரியமா வந்து மேடெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் வந்து அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க அம்மா சொல்றாங்க இப்படிலாம் பண்ணாத வைக்காதுன்னு சொல்ல உடனே, இதெல்லாம் நீ இவ்வளவு நாள் நான் இப்பதான் ஃப்ரீடமா இருந்தேன். ஐ மீன் இந்த பொண்ணு வந்து இப்போ குடிக்கிறது, பப்புக்கு போறது, சிகரெட் அடிக்கிறது, வாழ்க்கையை கேவலமா வாழ்றது வந்து ஃப்ரீடம் தான். ஃப்ரீடம்னு சொல்லிட்டு இதை நீ தடுத்துட்ட. இப்பதான் நான் சந்தோஷமா ஜாலியா இருந்தேன். இப்போ அடுத்த யங் ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்சின்னு சொல்லி ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பைத்தியக்காரங்க என்னன்னே தெரியல. தற்கொலைகள் எல்லாம் மனுஷங்க தான். இவங்க என்ன ஜென்சி பைன்சி குன்சின்னு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் மனுஷங்கடா பைத்தியங்களா? சரி இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் ஃப்ரீடமா இருந்தேன். இந்த யங் ஜென்ரேஷனுக்கு என்ன டீச் பண்றீங்க? இதுதான் டோபமைண்ட் ஏற்றி விடுறீங்களா? இதுதான் ஃப்ரீடம்னு சொல்ல வரீங்களா? எப்படி வீட்டில் அப்பா அம்மா எதிர்த்து பேசணும், குடிக்கணும், ரோட்ல தெரியணும், எவன் கூட வேணா போகணும், சுத்தணும். இதுதான் உங்களுக்கு பகுத்தறிவாடா? ஒரு குடும்பம் நல்லா இருக்குமா மொதல் அப்படி இருந்தா? 4 பேர் மதிப்பாயலாம் மொதல். உனக்கு படத்துல எடுத்துட்டு நீ பாட்டு போயிடுவோம். உன் வீட்டை சேஃப்டியா வச்சுப்ப. ஆனா இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க உனக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு? சமூகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? சீரியஸான மேட்டர் இது. ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த மீடியாவை பார்த்து படம் பார்க்குற குழந்தைங்களாம் என்ன நினைக்குங்க? யங் ஜென்ரேஷன்லாம் இப்போ சினிமா பார்த்தாங்க கற்றுக்குறாங்க. இவங்க எங்கே ஸ்கூலில் போய் படித்து என்னத்தை கிழிக்கிறாங்க? சினிமா பார்த்தா கற்றுக்குறாங்க, மீடியாவை பார்த்தா கற்றுக்குறாங்க. இப்போ கருமாந்திரம் கடைசி சொல்லுது, அந்த பொண்ணு வந்து அம்மா மிரட்டுது. இப்போ இப்படியே நீ இப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமா, என் இஷ்டத்துக்கு நான் விடலைன்னா நான் இந்த என்னையவே சாலா மர்க்கையா பண்ணிடுறேன்னு சொல்லுது. இப்போ பசங்கள்லாம் பார்த்தியா இதெல்லாம் நடக்குது இல்லை? என்னத்தை ஊக்குவிக்கிற? டீச் பண்ணுறியா அடுத்த ஜென்ரேஷனுக்கு? உங்கள் அப்பா அம்மா உனக்கு தடுத்தானு இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்கிறியா? உன் வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்கும், உன் வீட்லேயும் பசங்க இருக்காங்க. அதை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் எடுங்க. காசு கிடைக்குது, நம்ம அஜெண்டாக்கு வேலை பார்த்தோம், சைன் போட்டோம்னு சொல்லிட்டு அவன் அக்ரிமெண்ட்டுக்காக நீ வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீடம், எதுவுமே நிரந்தரம் இல்லை. பெண்ணும் ஆணும் யார் கூட எப்படி வேணா இருக்கலாம்னு சமூக கட்டமைப்பில் உடச்சி எரியணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு ஒத்த மரமாக புழுத்து தான் படுத்து கிடப்ப. உன்னை பார்க்குற ஒரு நாதி இருக்காது. இந்த குடும்ப கட்டமைப்பே ஒரு ஆகச்சிறந்த ஒரு சூப்பர் கட்டமைப்பு. ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி சந்தோஷமா நிம்மதியா வாழ்றது. ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா இன்னொருத்தவங்க தூக்கி பிடிக்கிறதுக்காக நிப்பாட்டுறது. நீ சொல்ற மாதிரி வாழ்ந்தா அது எல்லா கட்டமைப்பும் உடஞ்சு நசமா போயிடும். அதுக்கப்புறம் நீ கடைசியா எந்திரிச்சு நிக்க முடியாத நிலைமைக்கு உனக்கு வேணா உச்சி அப்படின்னா நீங்கிட்ட போண்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை உனக்கும் வரும், வயசான காலத்துல வரும். அப்ப நீ என்ன நான் சொல்லுவேன், இந்த படத்துல சொன்ன மாதிரிதான், இந்த காலா படம் எடுத்தது பாரஞ்சித்த பயில தானே, அது சொல்லுவோம் டைலாக். எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் இங்கே தான் இருக்கும், மேல ஒன்னத்தையும் கொண்ட போங்க முடியாது, 6 அடி நிலத்தில தான் என்ன பார்த்துப்பாங்க. அந்த ஆளு மைண்ட் செட்ல இந்த கருப்பு சட்டை குரூப்லாம் மைண்ட் செட் பண்ணலாம். இந்த படம் பாக்குறீங்கல்ல, எல்லாரும் கேட்குறீங்கல்ல, ஈவேரா என்ன சான்று, இதுதான் சான்று.
இருந்தாலும் அந்த நிலோ வெறும் 2 நாளைக்கு நாள் என் பேரில் இருக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். Do you have any problem? அவனுங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னா, பாத்தீங்கன்னா 2025 வரக்கூடிய படத்தை பெரியார் எப்போவோ சொல்லி விட்டார்னு தூக்கிட்டு வருவாங்க. 2025லயே இது தப்புன்னு சொல்ற நாங்க எப்போ அவர் பேசியிருக்காருன்னு யோசிச்சு பாரு. இவங்களோட அர்ஜென்ட் அந்த நியூடு கம்யூனிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் அவர் இருந்திருக்காப்ல. உனக்கு தெரியுதா, உலகத்திலேயே ஒரு குரூப் வேலை பார்த்துட்டு இருக்கு சமூக கட்டமைப்பை சிதைக்கணும்னு. மேலை நாடுகள்லாம் சிதைச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டையும் சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. முழுசா சிதைக்கிற அளவுக்கு நீ வேடிக்கை பார்த்தேன்னு வச்சுக்கோமே, சமூகத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்குறேன், முழுசா எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, இந்த கருப்பு சட்டையை போட்டு வந்து பக்கத்து பேசுறான் பார்த்தியா, இவனெல்லாம் நீ வேடிக்கை பார்த்தேன்னு வச்சுக்கோ, இவன் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உன் வீட்டில் உன் குழந்தை இப்போ இந்த ட்ரீசரில் வந்த மாதிரி பேசும் செய்யும். அப்போ நீ யாருக்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா எல்லா சமூகமும் கேடு குப்பையாயிரும். அவன் குப்பையா இருக்கான், அதனால அந்த சமூகத்தையும் சேர்த்து குப்பையா மாத்துறான். என்னன்னா அவன் தனியா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். என்னைக்கு இருந்தாலும் இப்போ அம்பலப்படுறாப்புல இல்லை, அந்த பிம்பம் அம்பலப்படுதுல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அம்பலப்படுவான். அப்படி அம்பலப்பற்றக்கூடாதுன்றக்காக உன்னை எல்லாருமே திருடன் ஆக்கிட்டா உனக்கு கேள்வி கேட்கிற தகுதியே இருக்காது. உனக்கு புரியுதா? இப்போ நான் இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு தகுதி இருந்தாலும் தான் கோவப்பட்டு இருக்கேன். நானும் ஒரு குப்பையா இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ஒரு ப்ரெஸ் மீடியாக்காரங்களா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஃபோன்லாம் ஏதோ வாங்கி வச்சிருக்காங்களாம். எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அவன் சைடில் போனால் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அது ஒன்று சவக்குழியில் தான்டா கொண்டு போய் நிப்பாட்டோம். நம்ம வாழ்ந்தோம் செத்தோம் தான், எல்லாருமே ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தான் வாழ்ந்துட்டு சாக போகிறோம். ஆனால் அதை எப்படி வாழ்ந்தோன்னு இருக்கு. உனக்கு புரியுதா? எல்லாமே கிடைக்குது, கேட்க ஆள் இல்லை, நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நம்மளை கேட்க இங்கே எவன் இருக்கான்னு நினைக்காத. செத்து போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. செத்த நீ அதுக்கப்புறம் இந்த உடம்பு வந்து ஒரு வெறும் பிண்டம் தான், வெறும் பாடி தான், இது போயிடும். சோலுக்கு ஒரு ஆற்றல் இருக்கா? அழிவே இல்லை. நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அந்த உடம்பு விட்டு வெளியே போயிடும், ஒரு 100 வருஷம் தான் நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடும். கிடையாது, அதுக்கப்புறம் வாழ்க்கை நிறையா இருக்குது. ஸோ ஒன்று வேணும் சொல்லிக்கிறேன் கடைசி, ஒரு சமூகத்தை கெடுக்கிறது தான் இந்த டீசர். இந்த டீசரில் இருக்க மைண்ட் செட் தான் இந்த பகுத்தறிவு கும்பல். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஓப்பனாக சொல்கிறேன்? ஏய் வேறு என்னடா பண்ண சொல்கிறீங்க? இதுக்கு மேலே என்னடா சொல்கிறது? எல்லாருமே சாட்சி, இவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார், இந்த பத்திரிகையில் இருக்குது அந்த பத்திரிகைன்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து என்ன போராட்டம் பண்ணீங்க, செருப்புகள் அடிக்கிறீங்க, என்னமோ பண்ணுறீங்க, போராட்டம்லாம் பண்ணுறீங்க இல்லை, காசு கொடுத்தா அதுவும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு சாட்சி நீங்கள் எங்கேயுமே தேடாத. கருப்பு சட்டை காய்ங்க, இந்த கருப்பு தடின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தடி பின்னாடி போகிற எல்லாரையுமே நோட் பண்ணிப்பாரு. இந்த தடி பின்னாடி போன எல்லாருமே இந்த மனநிலையில் தான் இருக்கான். ஆனால் இவனுங்க வீட்டுக்குள்ள எப்படி திரும்ப இருப்பாங்க, பொண்டாட்டி கூட அன்னுனியமாக இருப்பாங்க, குழந்தைய பற்றி வளர்த்துக்குவாங்க. நீ சொன்ன கொள்கைக்கு நீ தெளிவாக இருக்கியா? நீ என்ன பண்ணிருக்கணும்? கல்யாணமே பண்ணிட்டு கொடு, கமலஹாசன் மாதிரி இருந்து போக வேண்டியதானே? பிள்ளைய பற்றி எங்கிட்ட சுத்த விட்டுருக்காப்புல, அந்த மாதிரி இருக்க வேண்டியதானே? அது எப்படி உனக்கு தெரியுது? நம்ம கமலஹாசன்றது வேற மைண்ட் செட் உள்ள ஆளு, அவரோட லைஃப் ஸ்டைல, அவர் சொந்தக்கார ஃபேமிலி எல்லாம் வேற மாதிரி. பட் நீ கீழே இருந்து வந்தவன், உனக்குன்னு ஒரு சொந்தம் ஃபேமிலி, குலசாமின்னு கும்பிட போவேன், உன்னை காரி துப்புவான், கோயிலுக்குள்ளே விட மாட்டான் நீ எல்லாம் போனான். ஸோ வெளியே எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஃபேமிலிக்குள்ள நீ தெளிவாக இருந்துப்ப, நீ பொழைச்சிக்க. உன்னை ஏமாற்றி மஞ்சமாக்கினா இருக்காங்க. எப்படி அது டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் மாட்டினானோ அதே மாதிரி தான் எல்லாரும் திருடங்கிட்ட இருந்து பொழைக்கணும்னா நீ புத்திசாலியாக இருக்கணும். இங்கே நம்ம குப்பைக்குள்ள வாழ பழகிட்டோம்னா நாளைக்கு நம்ம மூக்க மூடிட்டு தான் வாழணும். மூக்க மூடிட்டு வாழ போறியா இல்லை குப்பையை சுத்தம் பண்ணிட்டு வாழ போறியான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ஆல்ல முடியும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்த சந்திக்கலாம். பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம், அந்த ஒரு ஸோ ஒரு தாய்னா தெய்வம், தூய்மை, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் that's too much pressure for women to carry on their shoulders. So I just wanted to write a character. ஏன் எது நடந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணும்? ஏன் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு மண்ணையாடிக்கிட்டே இருக்கீங்க? நம்மளால வச்சு செய்யறானுங்கல்ல, அப்படியே எந்த சூடு சொன்னீங்க இல்லாம சாய்ச்சிட்டு இருக்கீங்க? நான் இதோட 1000 மடங்கு ஃப்ளாடான இரிடீமபிளான மேல் கேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்கள ஹீரோ வர்ஷிப் பண்ணப்படுறதையும் பார்த்துருக்கேன். ஐ க்ரூ அப் ஆன் தோஸ் ஃபில்ம்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த கேரக்டரையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படின்னா. ஹீரோ வர்ஷிப் பண்ண தேவையில்லை, பட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து பெண்கள் வந்து சரக்கடிக்கணும், தம் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்டார்ஸ் பண்ணல இந்த படத்தில். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் அ கேர்ள். தட்ஸ் ஆல் திஸ் ஃபில்ம் இஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. அண்ட் பெண்கள் மனிதர்களா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எப்பவுமே புனிதர்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனிதர்களா இருக்கலாம். தட்ஸ் ஆல். நாங்க போனதுக்கு அப்புறம் உன்னை யாரடி பாத்துப்பா? ஏன் உன்னை யார் பாத்துக்கிறாங்க? சட்டி போடுமா? கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.